பரஞ்சோதியாரான சிறு தொண்டர் வீட்டுக்கு வந்த சன்னியாசி சிறு தொண்டரின் மனைவியிடம் சொல்கிறார், மா நான் இந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த மரத்தடியில் நான் உட்காண்டிருக்கேன், உன் கணவர் வந்தால் என்னை பார்க்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இந்த சிறு தொண்டர் என்ன பண்ணுறார், சிவனடியாரை தேடி தேடி அலைஞ்சி பார்க்குறாரு. எங்கேயுமே ஒரு சிவனடியார் கூட கிடைக்கல. அதனால் சோர்வான மனதோட வீட்டுக்கு திரும்பி வரார். தன் மனைவி மூலமாக நிகழ்ந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு ஆஹா சிவனடியார் கிடைச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த கோவில் மரத்தடியில் போய் பார்க்குறாரு. இந்த சிவனடியார் அமர்ந்திருக்கார். ஐயா அவசியம் என் இல்லத்துக்கு நீங்கள் அமுதுண்ண வேண்டும் வாங்க அப்படின்னு பணிவாக கூப்பிட்றார். உடனே அந்த சன்னியாசி அப்படியே உக்ரமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார், நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன், அதுவும் பசுவையே தான் சாப்பிடுவேன், அதற்கான உரிய நாளும் இந்த நாள் தான், அதனால் உன்னால் சமைச்சு தர முடியுமா பசுவை அப்படின்னு கேட்குறார். உடனே என்னால் முடியும், நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறார் சிறு தொண்டர். உடனே அன்பரே, பசுவென்றால் நீ எண்ணுவது போல விலங்கின பசு இல்லை, நான் சொல்கிறது நரப்பசு. அந்த பசுக்கு 5 வயசு இருக்கணும், இளம் ஆண் பிள்ளையாக இருக்கணும், உடல் உறுப்புகளில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது. அந்த நரப்பசுவை நான் எப்படி சொல்கிறேனோ அந்த பக்குவத்தில் கறி சமைச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சிறு தொண்டரும் அதுக்கு உடன்படுகிறார். சரிங்க, நீங்கள் என் வீட்டில் சாப்பிட்டா போதும், நீங்கள் கேட்குறத நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வர்றார். ஒரு குடிக்கு ஒரு மகனா நல்ல குடியில் பிறந்துள்ள பாலகனின் உடலை தாயார் பிடிச்சிக்கணும், தந்தையார் அறிந்து தர அதனை அந்த அம்மா சமைக்கணும். அவ்வாறு அதனை சமைக்கும்போது அந்த வீட்டில் இருக்க யாரும் கண்ணீர் விடக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இந்த அமுதை சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சிறு தொண்டரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். உணவை தயார் செய்துவிட்டு என்னை கூப்பிடு, நான் உன் வீட்டுக்கு வரேன், அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பரஞ்சோதியார்கிட்ட இந்த சன்னியாசி. உடனே சரின்னு சொல்லி பணியோடு விடை பெறுகிறார்.